ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு ரவா சாக்லேட் கேக் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான சாக்லேட் கேக் எப்படி வீட்டிலே பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது மில்க் சாக்லேட்டு. இதை மெல்ட் பண்ணிக்கலாம். இதோட நான் கொஞ்சமாக வெஜிடபிள் ஆயில் விட்டுருக்கேன். அப்போ தான் நமக்கு சிரப் மாதிரி கிடைக்கும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் பிஸ்தா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதோட பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. இதை நல்லா பொடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். ஒரு சல்லடையில் பேக்கிங் பவுடர் போட்டிருக்கேன். நம்ம பிடிச்சி வச்சுருந்த இந்த பிஸ்தா பட்டையை சலிச்சிக்கலாம். இப்போ இதோட சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணி சலிச்சிடலாம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் ரவை எடுத்திருக்கேன். இப்போ இதோட ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இல்லைன்னா ஒயிட் சுகரை நீங்கள் இதோட சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சலிச்சு வச்சுருந்த இந்த பவுலில் இந்த ரவையும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த பவுலில் பிஸ்தா, பட்டை, உப்பு, இதோட ரவை, சர்க்கரை சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் கையாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால கொஞ்சம் அங்கங்கே கட்டியாக இருக்கும். அதை நம்ம கையால் உடைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வெஜிடபிள் ஆயில் விட்டுருக்கேன். ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த சாக்லேட் சிரப்பையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவில் இந்த சாக்லேட் சிரப்பு, ஆயில் இது ரெண்டுத்தையும் சேர்த்து விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம ரவா கேக் செஞ்சிடலாம். பால் விட்டு நம்ம கேக் மாவை தயார் பண்ணிடலாம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். பால் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு விட்டுக்குங்க. பார்த்து விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கேக் செய்வதற்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் வெஜிடபிள் ஆயில் விட்டு நல்லா அடிப்பகுதியை ரெடி பண்ணிக்கலாம். இது மேலே நான் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஆயில் மட்டும் விட்டு அந்த பாத்திரத்தில் தயார் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த அந்த கேக் மாவை இதில் விட்டுடலாம். இந்த ரவா சாக்லேட் கேக் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஏர் பபிள் விழாமல் இருக்கிறதுக்காக நல்லா தட்டிடலாம். நம்ம ஏற்கனவே ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுருக்கோம். இது நல்லா 10 நிமிஷம் ஹீட் பண்ண வச்சுருக்கோம். இது மேலே நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த அந்த கேக் பேட்டர் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 50லேருந்து 55 நிமிஷம் வேகணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். 55 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்திருக்கான்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் சிரப்புக்காக வெண்ணெயை கொஞ்சமாக மெல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட தேவையான அளவு
கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொடுத்துருக்கிற அளவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை பார்த்தே பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு பால் விட்டுருக்கோம். இதோட பொடித்த ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். சப்போஸ் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகரையும் நல்லா பொடி பண்ணி இப்போ இந்த சிரப்பில் சேர்த்துக்கலாம். நமக்கு சாக்லேட் சிரப்பு தயாராகிடுச்சு, கோகோ சிரப்பு. இதை நம்ம அந்த கேக் மேலே விட போகிறோம். அதனால் இதை தயார் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே கேக் நல்லா ஆறி இருக்குது. நல்லா ஆறின பிறகு தான் நம்ம கட் பண்ண முடியும். கத்தியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஓரப்பகுதியெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தட்டில் நம்ம இதை திருப்பி போட்டோம்னா நமக்கு ரவா கேக்கு தயாராகிடுச்சு. ரவா சாக்லேட் கேக்கு இப்போ தயாராகிருக்கு. இல்லை இதை இன்னும் கூட சாக்லேட்டியாக சாப்பிட்ணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது மேலே நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த சிரப்பை விட்டும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம தயார் பண்ணியிருந்த அந்த கோகோ சிரப்பை இது மேலே விட்டுடலாம். இன்னும் சாக்லேட்டியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக டார்க் சாக்லேட்டையும் பாதாமியும் சின்ன சின்னதாக துருவி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். கார்னிஷ் பண்ணிடலாம். இன்னும் சாக்லேட்டியாக இருக்கும் இந்த கேக்கு. இப்போ நம்ம கட் பண்ணலாம். நல்ல மாய்ஸ்டான ரவா சாக்லேட் கேக் தயாராகிடுச்சு. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே செஞ்சுருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.